Hey guys, Assalamu alaikum. இன்னைக்கு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 3/4 கப் அரிசியும் 1/4 கப்புக்கு குறைவாக பாசிப்பருப்பும் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும்னா நமக்கு அதோட ஃப்ளேவர், அரிசி அண்ட் பருப்போட ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து லைட்டாக தாளிச்சிக்கலாம். அதில் ஒரு 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு 1.5 கப் கிட்ட நமக்கு வந்திருக்கு. 1.5 கப்புக்கு 5 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை அதில் சேர்த்துப்போம். சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சு லைட்டாக கிளறினாலே சாதம் நல்லா குழஞ்சி வந்துடும் இந்த மாதிரி. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்புக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், பெப்பர், கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம ரைஸில் கொட்டிடலாம். கொட்டி ஒரு கிளறிட்டோம்னா நமக்கு பொங்கல் ரெடி. இந்த பொங்கல் சூடு ஆறுறதுக்குள்ளேயே சட்டுன்னு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாமா? இந்த சாம்பாருக்கு பருப்பே தேவை கிடையாது. 10 மினிட்ஸில் நம்ம இந்த சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் ஒரு பிக் டொமேட்டோவையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிட்டு ஒரு ஆனியனை சாப் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு லம்ஸ் வரும்னு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டரில் அதை டிசால்வ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மல்லிக்கீரையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு சாம்பார் ரெடி. நம்ம செஞ்ச பொங்கல் சூடாக இருக்கும் போதே நம்ம சாம்பாரையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பொங்கல் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் செய்யாமல் இருப்போம். ஆனால் பொங்கல் செய்கிறது தான் ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும், சொதப்பவும் சொதப்பாது. நீங்களும் இதை செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.